கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் விலையேறப்பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக, கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக, மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அல்லேலூயா அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இன்றைக்கு 23/12/2025 செவ்வாய்க்கிழமை மாலை சரியாக 5:30 மணி. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினாலே பாளையங்கோட்டைக்கு போனேன், திருநெல்வேலிக்கு போனேன். அன்பானவர்களை, எதற்காகவென்றால் இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான இந்த இடத்துக்கான பட்டாவில் சம்மந்தம் இல்லாத பெயர்கள்லாம் இருக்குது. அந்த பேரெல்லாம் நீக்கி கொடுக்கும்படியாக பல வருஷமாக, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே நான் போராடிட்டு இருக்கேன். கடைசியாக யூடிஆர் பட்டா திருத்தத்துக்கு மனு கொடுத்து அது அங்கே இருக்குது, பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. சரிங்களா? ஒரு சில மாதங்கள் ஆகிவிட்டது. நாங்கள் உங்களுக்கு என்கொயரிக்கு உங்களுக்கு கடிதம் அனுப்புவோம், நோட்டீஸ் அனுப்புவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதுவரை அனுப்பவே இல்லை. ஆகவே இன்றைக்கி போய் அது சம்மந்தமாக போய் பார்த்தேன். சரிங்களா? திருநெல்வேலி விருதுநகர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் போய் அந்த குறிப்பிட்ட அலுவலகத்தில் போய் பார்த்து என்னன்னு கேட்டேன். அவங்க அனுப்பின அந்த நோட்டீஸினுடைய அந்த லெட்ரு ஜெராக்ஸ் என்கிட்ட இருந்து அந்த ஜெராக்ஸை கொடுத்தேன். அப்புறம் அதை பார்த்துட்டு அவங்க அதை வாங்கி நோட் பண்ணி வச்சுட்டு, நாங்கள் உங்களுக்கு லெட்டர் அனுப்புகிறோம், உங்களுக்கு என்கொயரிக்கு நாங்கள் லெட்டர் அனுப்புவோம், நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆமாம், அதை வாங்கி நோட் பண்ணியிருக்காங்க. நம்ம அடிக்கடி போகலைன்னா அது அப்படியே போயிடும், அப்படியே மிஸ்ஸு கூட ஆயிரும், தொலைஞ்சி போயிடும். அதனால் அடிக்கடி போகணும். கவர்மெண்ட் தரப்பில் ஒரு காரியத்துக்கு நம்ம மூவ் பண்ணுறோன்னா நம்ம பாட்டுக்கு இருந்துட்டு கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி இருந்தோம்னா ஒன்றும் நடக்காது. ரொம்ப செலவு பண்ணணும், ரொம்ப அலையணும், ரொம்ப கஷ்டப்படணும். இன்றைக்கி அதுக்காக தான் போயிட்டு வந்திருக்கேன் அன்பானவர்களே. சரிங்களா? அந்த காரியத்தை முடிச்சுட்டு அப்புறம் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை வருது பார்த்திங்களா? எனக்கு ரெகுலரெல்லாம் நான்லாம் அப்படிலாம் துணி எடுக்கிற அந்த வசதிலாம் நமக்கு கிடையாது. சரிங்களா? ஒரு பக்கத்தில் அப்படியே ஒரு வருத்தம் எனக்கு உண்டு. சரிங்களா? நமக்கு துணி எடுத்தறதுக்கு ஒருத்தரும் இல்லையே அப்படின்னு சொல்லி மனசில் ஒரு சின்ன வருத்தம் உண்டு. ஆனாலும் இருக்க துணியே நிறையா இருக்குது, அதையே போடுறதுக்கு நமக்கு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் எதிர்பார்க்கல அன்பானவர்களே. சரிங்களா? கர்த்தர் நமக்கு எப்படி நியமிச்சிருக்காரோ அப்படியே நம்ம நடத்துவோம். துணி கிடைச்சாலும் சரி, துணி கிடைக்காட்டாலும் சரி அப்படின்னு சொல்லி நான் அதெல்லாம் எதிர்பார்க்காம இருந்தேன். ஆனால் ஒரு வயதில் மூத்த போதகர் ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் ஒரு கூட்டத்துக்கு போய் சந்தித்தேன். அவங்க என்னை வீட்டுக்கு வர சொன்னாங்க. அதிசயம், உனக்கு நான் ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன், துணி எடுத்து வச்சுருக்கேன், வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போயிரு அப்படின்னு சொன்னாங்க. ஒயிட்டில் தான் எடுத்து வச்சுருக்கேன், ஒயிட் அண்ட் ஒயிட் அப்படின்னாங்க. சரிங்களா? ரொம்ப வயதில் மூத்த போதகர், 85-87 வயசுக்கு மேலே உள்ளவங்க. ஆகவே அவங்க எங்கள் அப்பாவுக்கு டியர் ஃப்ரெண்டு. சரிங்களா? எங்கள் அப்பாவும் அவங்களும் டியர் ஃப்ரெண்டு. நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு தெரியும், எங்கள் வீட்டில் எல்லோரும் தெரியும். அதனால் அவங்க என்ன ரொம்ப பாசத்தோடு கூப்பிடுவாங்க. அதனால் வந்து வாங்கிட்டு போயிரு அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே இன்றைக்கி போனதுனால அங்கே போய் டக்கரமாள்புரத்தில் ஜோதிபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்க அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு ஜோம் பண்ணிட்டு வந்தேன் அன்பானவர்களே. சரிங்களா? ஒயிட் அண்ட் ஒயிட்டு. நான் ஒயிட் அண்ட் ஒயிட்டு இப்போ ஏதாவது மீட்டிங்க்கு போட்டால் போதாது, நமக்கு சும்மா இருக்கும்போது போடுறதுக்கு கஷ்டம், ரொம்ப அழுக்காகும். அதனால் நான் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டுருக்கேன். மற்றபடி எங்கேயும் போனேன்னா நம்ம ஊழியத்தை ஆரம்பித்து இது பண்ணதுக்கப்புறம் ஒயிட்டில் தான் பண்ணுவேன். அதனால் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வந்து வரும்போது கங்கனாங்குளத்தில் நம்ம ரெகுலராக தைக்கக்கூடிய நம்ம டெய்லர், நம்ம சொந்தக்காரங்க தான். சரிங்களா? அவங்கள பார்த்து அவங்கக்கிட்ட கொண்டு தைக்க கொடுத்துட்டு வந்தேன். ஏற்கனவே நம்ம டெய்லர், அந்த கங்கனாங்குளம் டெய்லர் தான் நமக்கு ஏற்கனவே ஒரு பேண்ட்டு ஒரு ஷர்ட்டு ஃப்ரீயாக தைச்சி தரதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க.
சரிங்களா. அவங்க டெய்லர் கடையோட பேண்ட் பீஸ் ஷர்ட் பீஸ்லாம் வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. அதனால் இதில் ஒரு பேண்ட் பீஸு ஒரு ஷர்ட் பீஸு கலர் செலக்ட் பண்ணிட்டு போங்க, நான் தச்சு தரேன், நீங்கள் காசுலாம் தர வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா. கடந்த ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி போயிருக்கும்போது சரிங்களா. அப்போது கலரில் தான் ஒரு பேண்ட்டும் ஒரு ஷர்ட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கெலாம் நீங்கள் காசு தர வேண்டாம், எல்லாமே தையக்கூலி, ட்ரெஸ்ஸுக்குள்ளே காசு எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு சொல்லி நம்ம டெய்லர் தேவா டெய்லர் கங்கனாங்குளம் அவங்க நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸு செட்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அன்பானவர்களே. ஆனால் கிறிஸ்மஸ்க்கு கிடைக்காது அப்படின்ட்டாங்க. சரிங்களா. சரி எப்போ கிடைச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். புது வருஷத்தில் கிறிஸ்மஸ்க்குள்ளே அந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கும் தச்சு. ஆனால் வெட்டி வச்சுட்டாரு நம்ம டெய்லர், அதெல்லாம் வெட்டி வச்சுட்டாங்க. சரிங்களா. அன்பானவர்களே, கர்த்தர் ஆச்சரியமாக நடத்துகிறார், அதிசயமாக நடத்துகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, என்னால் தான் யாருக்கும் எதுவும் கொடுக்க முடியலை. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன். சரிங்களா. என் பையனும் கல்யாணமாகி கிறிஸ்மஸ்ஸு என் பையனுக்கும் மருமகளுக்கும் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதை நான் சொல்லலை அன்பானவர்களே, அது மனசுக்குள்ளே பெரிய கஷ்டமாக தான் இருக்குது, நம்ம கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி. அன்பானவர்களே, சரி இதெல்லாம் சேர்த்து கர்த்தர் தருவார் அன்பான தெய்வ பிள்ளைகளே. சரிங்களா. ஆமாம். அப்புறம் கடந்த 2-3 நாளாக நான் சமையலே பண்ணலை. சரிங்களா. ஞாயிற்றுக்கிழமை மஞ்சள் விலையில் ஒரு ஆறுதல் கூட்டம், அங்கே சாப்பிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பாளையங்கோட்டையில் ஒரு கன்வென்ஷன் மீட்டிங்க்கு போனேன், நைட் சாப்பாடு அங்கே போயிடுச்சு. அப்புறம் நேற்று திங்கக்கிழமை எங்களுக்கு மஞ்சள் விலை சிஎஸ்ஐ சர்ச்சில் அசனம், அங்கே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்னா, அதனால் 2 நாள் சாப்பாடு ஒன்றுமே பொங்கலை. இன்றைக்கி தான் வந்து சமையல் பண்ணி வச்சுருக்கேன் அன்பானவர்களே. பருப்பு குழம்பு தான் சமையல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உடம்புலாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப ஜலதோஷம் பிடிக்குது, நாசிலேருந்து தண்ணியாக வடிஞ்சிட்ருக்கு. அதனால் குளிக்கலை, குளித்தா கூட கொஞ்சம் இதாகும் அப்படின்னு சொல்லி. அதனால் மேலெலாம் ரொம்ப ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்குது. அதனால் இப்போ போய் அப்படியே மேலே கழுவிட்டு வர போகிறேன். தலைக்கெல்லாம் குளிக்க முடியாது, மேலே கழுவிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிடணும் அன்பான தெய்வ பிள்ளைகளே. சரிங்களா. அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.